செய்திகள். புதுச்சேரி 6வது மாநில அளவிலான மல்யுத்த போட்டியில் வெற்றி பெற்ற லயன்ஸ் ரெஸ்லிங் ஸ்போர்ட்ஸ் அகாடமி மாணவர்களுக்கு பரிசளிப்பு விழா நடைபெற்றது. புதுச்சேரி அதிமுக மாநில கழக துணை செயலாளர் எக்ஸ்-எம்எல்ஏ திரு வையாபுரி மணிகண்டன் வெளியிட்டுள்ள கண்டன அறிக்கை. புதுச்சேரி சாலை போக்குவரத்து கழகத்தில் ஓய்வு பெற்ற செக்கிங் இன்ஸ்பெக்டர் ரங்கசாமிக்கு மீண்டும் ஒப்பந்த அடிப்படையில் நியமனம் செய்ததை திரும்பப் பெற வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி 6வது மாநில அளவிலான மல்யுத்த போட்டியில் வெற்றி பெற்ற லயன்ஸ் ரெஸ்லிங் ஸ்போர்ட்ஸ் அகாடமி மாணவர்களுக்கு பரிசளிப்பு விழா நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக புதுச்சேரி ஆம்ச்சூர் ரெஸ்லிங் அசோசியேஷன் சங்க செயலாளர் மாஸ்டர் வினோத், அகாடமி சேர்மன் ஜனார்த்தனன், டாக்டர் ராஜ்குமார், லக்ஷ்மணன் மற்றும் பெற்றோர்கள் கலந்து கொண்டனர். வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பதக்கம் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன. இந்நிகழ்ச்சியின் ஏற்பாட்டினை கிளை செயலாளர் சோமசுந்தரம் செய்திருந்தார். ஒட்டுமொத்த சாம்பியன் கோப்பையை லயன்ஸ் கிளப் வென்றது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரி அதிமுக மாநில கழக துணை செயலாளர் எக்ஸ்-எம்எல்ஏ திரு வையாபுரி மணிகண்டன் வெளியிட்டுள்ள கண்டன அறிக்கை. புதுச்சேரியில் இரட்டை இன்ஜின் ஆட்சி அல்ல, இரட்டை ஹிட்லர் ஆட்சி. புதுச்சேரியை ஆளும் என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி ஆட்சியில் நாள்தோறும் மக்கள் செல்லாவண்ணம் துயரங்களை சந்தித்து வருகின்றனர். நிர்வாக திறமையற்ற தோல்வியடைந்த இந்த கூட்டணி அரசு இரட்டை வேடம் பூண்டு மக்களை தொடர்ந்து ஏமாற்றி வருகிறது. வரியில்லாத பட்ஜெட்டை தாக்கல் செய்துள்ளதாக ஒருபுறம் மக்கள் விரோத முதலமைச்சர் தம்பட்டம் அடிக்கிறார். மறுபுறம் மின்கட்டணம் உயர்வு, பஸ் கட்டணம் உயர்வு என மக்களை வாட்டி வதைத்து வருகிறார். அனைத்து குடும்பத்துக்கும் புயல் நிவாரணம் ரூபாய் 5000 வீதம் ரூபாய் 177 கோடியை கொடுத்துவிட்டு இரட்டை ஹிட்லர் ஆட்சியினர் பெட்ரோல் டீசல் கட்டண உயர்வை திணித்து பல 100 கோடி ரூபாயை மக்களின் வயிற்றில் அடித்து பிடுங்குகின்றனர். புதுச்சேரி மக்கள் விரும்பாத ப்ரீபெய்டு மின்மீட்டர் திட்டத்தை எந்த வழியிலாவது நுழைத்துவிட வேண்டும் என என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி அரசு பகிரீத பிரார்த்தனம் செய்து வருகிறது. மக்களுக்காக ப்ரீபெய்டு மீட்டர் திட்டத்தை கடந்த காலங்களில் மிக கடுமையாக எதிர்த்தோம். அதனால் இத்திட்டம் கைவிடப்பட்டது. ஆனால் தற்போது கபட நாடகம் போட்டு போஸ்ட் பெய்டு மின்மீட்டர் திட்டம் என்ற பெயரில் அதே திட்டத்தை வார்த்தை ஜாலங்களை பயன்படுத்தி என்ஆர் காங்கிரஸ் பாஜக அரசு புதுச்சேரி மக்களிடம் திணிக்க திட்டமிட்டுள்ளது. இதற்கான பணிகளை தனியார் நிறுவனத்திடம் ஒப்படைத்துள்ளது. ஏற்கனவே தனியாருக்கு மின்துறையை வழங்க முடிவு செய்துவிட்டனர். இந்த வழக்கு நிலுவையில் உள்ளது. இந்நிலையில் தனியாருக்கு ரூட்டன் கூட்டு கொள்ளையடிக்க புதுச்சேரி மக்களின் வரிப்பணம் ரூபாய் 383 கோடியை தாரை வார்க்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. தொடக்கத்தில் போஸ்ட் பெய்டு திட்டம் என கொண்டு வந்து பின்னர் ப்ரீபெய்டு என மாற்றம் செய்யும் ஆளும் மக்கள் விரோத முதலமைச்சர் தலைமையிலான இரட்டை ஹிட்லர் ஆட்சி முடிவு செய்து அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. புதுச்சேரியில் நடப்பது இரட்டை இன்ஜின் ஆட்சி அல்ல, இரட்டை ஹிட்லர் ஆட்சி. புதுச்சேரி சாலை போக்குவரத்து கழகத்தில் ஓய்வு பெற்ற செக்கிங் இன்ஸ்பெக்டர் ரங்கசாமிக்கு மீண்டும் ஒப்பந்த அடிப்படையில் நியமனம் செய்ததை திரும்பப் பெற வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி சாலை போக்குவரத்து கழகத்தில் செக்கிங் இன்ஸ்பெக்டராக பணிபுரிந்து கடந்த 2021ஆம் ஆண்டு பணி ஓய்வு பெற்ற ரங்கசாமி என்பவரை மீண்டும் ஒப்பந்த அடிப்படையில் சாலை போக்குவரத்து கழகத்தில் அசிஸ்டன்ட் கன்ஸ்டன்டாக பணி நியமனம் செய்யப்பட்டு கடந்த 3 ஆண்டுகளாக பணி செய்து வருகிறார். சாலை போக்குவரத்து கழக அலுவலகத்தின் பணிகளை மேற்கொள்ள தகுதி வாய்ந்த ஊழியர்கள் உள்ள நிலையில் ஓய்வு பெற்ற ஊழியரை பிஆர்டிசி நிர்வாகம் தொடர்ந்து ஒப்பந்த அடிப்படையில் மீண்டும் செய்திருப்பதை கண்டித்து புதுச்சேரி சாலை போக்குவரத்து கழக ஊழியர்கள் சங்கத்தின் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் பிஆர்டிசி தலைமை அலுவலக வாயிலில் நடைபெற்றது. வேலையின் தலைமையில் நடைபெற்ற இந்த போராட்டத்தில் சங்கத்தை சேர்ந்த பாஸ்கர், ஞானவேல், திருமாறன், குமரன், தமிழ்ச்செல்வன், அருள்மணி, தீனதயாளன் மற்றும் அரசு ஊழியர் சம்மேளனத்தை சேர்ந்த ராதாகிருஷ்ணன், பிரேமதாசன், ரவிச்சந்திரன், முனுசாமி, வானவர்மன், செய்தி தொடர்பாளர் கலைமாமணி, டாக்டர் நமச்சிவாயம் மற்றும் பத்மநாபன், அருணகிரி உள்ளிட்ட 50க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு கண்டன கோஷங்களை எழுப்பினர்.
யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற சொற்றொடருக்கு ஏற்ப பல மாணவர்களின் மருத்துவ கனவை, வாழ்வியல் கனவை நினைவாக்கும் குட்வில் நிறுவனம் முத்தையா பாகா 2025ஆம் ஆண்டிற்கான முதல் கனடா நாட்டிற்கான வேலைவாய்ப்பு அழைப்பு கடிதத்தை புதுவையை சேர்ந்த திரு மணிகண்டன் அவர்களுக்கு இன்று பெங்களூரை சேர்ந்த பாபா பைலர்ஸ் நிறுவனம் மூலம் கிடைக்கப்பெற்ற மகிழ்ச்சியான செய்தியை அதன் நிறுவனர் டாக்டர் விஸ்வா கார்த்திக் தெரிவித்தார். திருமணி அவர்கள் கேட்டரிங் படித்துள்ளதால் அது சம்பந்தமான தொழில் மாதம் ரூபாய் 2.40 லட்சம் வேலை கிடைத்துள்ளதாகவும் கூறினார். வெளிநாட்டில் வேலை தேடுவோருக்கு வழிகாட்டுதல் சிறப்பான முறையில் செயல்படுவதாக கூறினார். மேலும் 6 மாணவர்களுக்கு விரைவில் அழைப்பு கடிதம் கிடைக்கப்பெறும் என்று கூறினார். மேலும் இந்த ஆண்டு முதல் தொழில்கடன் ஆலோசனை வழிகாட்டுதல் துபாய் அலுவலகத்தில் இருந்து செயல்பட ஆரம்பித்துள்ளதாகவும், தொழில் முனைவோர் தங்கள் தொழிலுக்கான கடனை பெற எந்தவித முன் பணமும் இன்றி கடன் பெற தங்கள் நிறுவனத்தை அணுகலாம் என்றும் கூறினார். தொழில் கடன் வேண்டுவோர் தங்கள் 3 வருட வருமான வரி செலுத்திய கடனுக்குடன் வங்கி கணக்கையும் ஓராண்டு காலத்துடன் இணைத்து விண்ணப்பித்துடன் அணுகுமாறு கூறினார். புதுச்சேரி அரசு மின்துறையில் நிலவும் பணியாளர்கள் பற்றாக்குறையை போக்கும் விதமாக புதிய பணியாளர்களை நியமிப்பது குறித்து உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி மாநில மனிதநேய மக்கள் சேவை இயக்க நிறுவன தலைவருமான திரு ஜி நேரு என்ற குப்புசாமி எம்எல்ஏ அவர்கள் மற்றும் பொதுநல அமைப்பை சேர்ந்த தலைவர்களை மின்துறை கண்காணிப்பு பொறியாளர் திரு சண்முகம் அவர்களை சந்தித்து எப்பொழுது பணியாளர்களை நியமிக்கப் போகிறீர்கள் என்று, தொகுதி மட்டுமல்லாமல் புதுச்சேரியில் ஏற்படும் மின் குறைபாடுகளை போக்க போதிய பணியாளர்கள் இல்லை என்று வாதம் செய்தார். மேலும் மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டால் என் தொகுதி மக்கள் மட்டுமின்றி புதுச்சேரியில் உள்ள அனைத்து மக்களுக்கும் பெரும் பாதிப்படைகிறார்கள். மின்துறையில் நிலவும் குறைபாடுகளை களைய உடனடியாக பணியாளர் நியமிக்க வேண்டுமென கோரிக்கை வைத்தார். நாட்டின் விடுதலை போராட்டத்திலும் சமூக விடுதலை போராட்டத்திலும் தீவிரமாக ஈடுபட்ட சட்ட மேதை டாக்டர் அம்பேத்கர் அவர்களின் பெயரை உச்சரிப்பதால் எந்த பயனும் இல்லை என்று நாடாளுமன்ற மாநிலங்களவையில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தனது சனாதன வன்மத்தை வெளிப்படுத்தியுள்ளார். அண்ணல் அம்பேத்கரை இழிவுபடுத்திய அமித்ஷாவின் ஆவண பேச்சுக்கு நாடு முழுவதும் கண்டனங்கள் எழுந்து வருகிறது. சாதிய அமைப்பையும் மதவெறி அரசியல் அமைப்பையும் வளர்த்து வெறுப்பு அரசியலை முன்னெடுத்து செல்வதை பிஜேபி ஒருபோதும் கைவிடாது என்பதையே அமித்ஷாவின் சனாதன வெறி பேச்சு அமல்படுத்துகிறது. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கி தந்த ஈடு இணையற்ற சட்டமேதை அம்பேத்கர் அவர்களை இழிவுபடுத்திய அமித்ஷா மத்திய உள்துறை அமைச்சர் பொறுப்பில் நீடிக்கக்கூடாது, அவரை அமைச்சரவையிலிருந்து வெளியேற்ற வேண்டுமென வலியுறுத்தி சிபிஐ, சிபிஎம் கட்சிகளின் சார்பில் இன்று சுதேசி மில் அருகில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இப்போராட்டத்திற்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சலீம், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் ராமச்சந்திரன், மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் புருஷோத்தமன் ஆகியோர் தலைமையில் நடைபெற்றது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் முன்னாள் அமைச்சர் விஸ்வநாதன், மாநில துணை செயலாளர் சேது செல்வம், தேசிய குழு உறுப்பினர் தினேஷ் பொன்னையா, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கலைநாதன், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாநில செயற்குழு உறுப்பினர்கள் பெருமாள், ராஜாங்கம் சீனிவாசன், மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட் கட்சி சார்பில் பாலசுப்ரமணியன், அருள் ஆகியோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி 6வது மாநில அளவிலான மல்யுத்த போட்டியில் வெற்றி பெற்ற லயன்ஸ் ரெஸ்லிங் ஸ்போர்ட்ஸ் அகாடமி மாணவர்களுக்கு பரிசளிப்பு விழா நடைபெற்றது. புதுச்சேரி அதிமுக மாநில கழக துணை செயலாளர் எக்ஸ்-எம்எல்ஏ திரு வையாபுரி மணிகண்டன் வெளியிட்டுள்ள கண்டன அறிக்கை. புதுச்சேரி சாலை போக்குவரத்து கழகத்தில் ஓய்வு பெற்ற செக்கிங் இன்ஸ்பெக்டர் ரங்கசாமிக்கு மீண்டும் ஒப்பந்த அடிப்படையில் நியமனம் செய்ததை திரும்பப் பெற வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது.